எத்தனை வருஷம் பழமையான கோயில் இது? 200 வருஷம். இது கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷத்துக்கு மேலே இருக்கு. இந்த சாமி என்ன பண்ணது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆசையை உருவாக்குவோம். இவங்க தான் இந்த ஆசையெல்லாம் உருவாகிறது காரணம். ராஜேஸ்வரியும் சந்திரமௌலீஸ்வரர் 2 பேரையும் கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணுவோம். ராஜராஜேஸ்வரி உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் சிவன் கோவில். சிவன் கோயில் பொதுவாக சிவன் கோயில். ஓம் தில்லை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகாமி நேசனே வா. ஜென்ரலா போயிட்டு நீங்க வேற கோயிலாம் போனீங்கன்னா பொது ஒரு அர்ச்சனையா அபிஷேகமா பண்ணிடுவீங்க. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு தனி சிலையா இருக்கும். இது வந்து என் ராசிக்கு எனக்கு ஒரு நட்சத்திரம். பூசாரிட்ட கேட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா பண்ணிடுவாங்க. இல்ல நீங்களே தனியா வந்துட்டு இந்த மாதிரி நான் விளக்கு ஏற்றணும், எனக்கு இந்த இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் வந்து விளக்கு ஏற்றிக்கணும். நம்ம கோயில்ல இது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிணத்துக்கு பக்கத்துல இருந்து ஒரு பிள்ளையார் ஒண்ணு இருக்குது. அதை நம்ம தூக்கி முன்னாடி வச்சிருக்கோம். நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. எத்தனை வருஷம் பழமையான கோயில் இது? 200 வருஷம். இது கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷத்துக்கு மேலே இருக்கு. நீதுக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே பாடும் எங்கள் ஜோதி சாகாது. வீசும் காற்று வந்து விளக்கணைக்கும், வெண்ணிலா வயது அணைக்கிடுமா. ராஜேஸ்வரியையும் இவங்களையும் கொண்டு வந்து ராஜேஸ்வரியும் சந்திரமௌலீஸ்வரர் 2 பேரையும் கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணுவோம். தூங்க வைக்கணும். ஆமா, தூங்க வைக்கணும். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா. இந்த சாமி ராஜராஜ படம் பிடிக்கிறது வந்து ஒரு சைடு காதல் போடுறவங்க இச்சா சக்தி. இந்த சாமி என்ன பண்ணது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆசையை உருவாக்குவோம். இவங்க தான் இந்த ஆசையெல்லாம் உருவாகிறது காரணம். இவங்க வந்து ஒரு நெத்தி பகுதி மாதிரி கிரியா சக்தி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இவங்க வந்து ஞான சக்தி. அந்த ஆசையை நிறைவேற்றினாலும் அதை ஞானம் இருந்தால் கரெக்டாக பண்ணுவாங்க.